51 நோய்களுக்கு மட்டும் ஆங்கில மருத்துவத்தில் தீர்வுகள் இல்லை. இந்த 51 நோய்களையும் ஆங்கில மருந்துகளை கொண்டு குணப்படுத்த முடியும் என்று சொல்வதோ, குணப்படுத்தி காட்டுகிறேன் என்று சொல்வதோ சட்டப்படி குற்றமாகும். உலக சுகாதார நிறுவனத்தின் அறிவுரையின் பேரில் இந்திய மருத்துவ சட்டம் கூறும் எச்சரிக்கை தகவலை தெரிந்து கொள்ளலாம். மருந்துகள் மற்றும் அழகு சாதனங்கள் சட்டம் 1940 இயற்றப்பட்டு பின்னர் 1945 மற்றும் 1995 திருத்தி அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த சட்டத்தின் ஷெட்யூல் ஜே எனும் பிரிவின் கீழ் ஆங்கில மருத்துவத்தின் 51 வியாதிகள் பட்டியலிடப்பட்டிருக்கின்றன. இந்த 51 வியாதிகளை ஆங்கில மருத்துவத்தின் மருந்துகளை கொண்டு குணப்படுத்த முடியும் என்று சொல்வதோ, குணப்படுத்தி காட்டுகிறேன் என்று சொல்வதோ சட்டப்படி குற்றமாகும். அந்த 51 நோய்களின் பட்டியல் என்னென்ன? வாருங்கள் பார்க்கலாம். எய்ட்ஸ், நெஞ்சுவலி, குடல் வால் நோய், இதய இரத்த குழாய் அடைப்பு, தலை வழுக்கை, கண் பார்வையற்ற நிலை, ஆஸ்துமா, கட்டிகள் முதல் புற்றுநோய்கள் வரை, கண் புரை, தலைமுடி வளர்க்க நரையை அகற்ற, கருவில் வளரும் குழந்தையை ஆணாகவோ பெண்ணாகவோ மாற்றுவோம் என்று கூறுதல், பிறவி கோளாறுகள், காது கேளாமை, நீரிழிவு நோய், கருப்பை சார்ந்த அனைத்து குறைபாடுகளும், வலிப்பு நோய், மனநோய்கள், மூளை காய்ச்சல், கருப்பாக இருக்கும் உடல் நிறத்தை சிவப்பாக மாற்றுதல், மார்பக வளர்ச்சி, புரையோடிய புண், மரபணு நோய்கள், கிளைகோமா எனும் கண் வலி நோய், கழுத்து வீக்கம் அதாவது தைராய்டு, குடலிறக்கம், மிகு குறை இரத்த அழுத்த நோய், விரை வீக்கம், பைத்தியம், ஞாபக மறதி, ஞாபக சக்தியை விருத்தி செய்ய, குழந்தையின் உயரத்தை கூட்ட, கண் கிட்ட பார்வை, தூரப்பார்வை, ஆண் உறுப்பு வளர்ச்சி, வீரியம், பற்களை உறுதிப்படுத்த கால்சியம் மருந்துகள் மூலம் மருத்துவம் பார்ப்பது, மஞ்சள் காமாலை, கல்லீரல் மர்ம நோய் மற்றும் கல்லீரல் சம்பந்தப்பட்ட அனைத்து நோய்கள், இரத்த புற்றுநோய், வெண்குஷ்டம், உடலுறவில் வீரியம் அதிகப்படுத்துதல், மூளை வளர்ச்சி குறைவு, மாரடைப்பு நோய், குண்டான உடம்பு மெலிய, பக்கவாதம், நடுக்குவாதம், மூலம், பௌத்திரம், வாலிப சக்தியை மீட்க, குறைந்த வயதில் முதிர்ச்சியடைந்த தோற்றம், குறைந்த வயதில் தலைநரை, ருமாட்டிக் இருதய நோய், ஆண்மை குறைவு, கழுத்து வலி, முதுகுத்தண்டில் ஏற்படும் வலிகள், திக்குவாய், சிறுநீரக சிறுநீர்ப்பை பித்தப்பை கற்கள், காலில் இரத்த நாளங்கள் வீக்கமடைந்து புடைத்து காணப்படுதல். உங்கள் நோய் இந்த பட்டியலில் இருக்கிறதா? ஆம் என்றால் உங்கள் நோய்க்கு ஆங்கில மருத்துவத்தில் தீர்வு இல்லை என்பதை இந்திய மருத்துவ சட்டமே சொல்கிறது. இந்த எச்சரிக்கை சட்டம் ஏன் விளம்பரங்களில் வருவதில்லை? இந்த மருத்துவ சட்டத்தை அறிந்த அரசே நவீன மருத்துவம், சிறப்பு மருத்துவம் என்ற பெயர்களில் பார்க்கப்படும் ஆங்கில மருத்துவத்தையும், விலையுயர்ந்த மருந்துகள் என்று சந்தைக்கு வரும் மருந்துகளுக்கும் ஏன் தடை விதிக்கவில்லை? சட்டத்திற்கு எதிரான, நம் உடல் நலத்திற்கு எதிரான, நோய்களுக்கு தீர்வே தராத ஆங்கில மருந்துகளை எடுத்துக்கொள்வதால் என்னதான் பலன்? தனியொரு மனிதனாக சிந்தித்து செயல்படுவோம். விழித்து கொண்டோரெல்லாம் பிழைத்து கொண்டார். இந்த தகவல் மற்றவங்களுக்கும் பயன்படணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற மேலும் நல்ல தகவல்களை பெற சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனில் ஆலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே.